பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். காணாதவர்கள் காண வேண்டும், காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. இந்த உலகத்தில் இயேசு வந்ததற்கு பல காரணங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அன்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதே அவரை கொண்டு தான். அதனால தான் உங்கள் வேதத்தை திரும்ப நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் தயவு செய்து கையிலே தேடி எடுத்து வைத்து கொண்டு ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மறுபடியும் திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் கையில் வச்சு தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடப்போகிறோம். என்ன பாட போகிறோம்? எல்லாரும் நீங்கள் இப்போ நானும் பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடுவீங்க. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். எல் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பலனில்லை. எல் பொருள் யாவும் சீர்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பலனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். எல்லாம் பாடுங்க. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்புறு ஞானம் பரம நம்பிக்கை இன்பம் விசுவாசம் இவைகளில் எல்லாம். பண்புறு ஞானம் பரம நம்பிக்கை இன்பம் விசுவாசம் இவைகளில் எல்லாம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பலனில்லை. எல் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பலனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மிக அழகான ஒரு வசனம். 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாமெல்லாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு இன்னது அப்படிங்கிறதே நமக்கு வெளிப்பட்டது அவரால் தான். இல்லைன்னா அன்புன்னா நமக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்ம கண்ட சகோதரத்தில் அன்பு கூறுறோமா? இன்னைக்கு எத்தனை வீட்டுக்குள்ளே அன்பு இருக்குது? புருஷன் மனைவி மேலே வச்ச அன்பு எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் இருந்து இப்போ எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் வரும்போது என் செல்லம், என் கண்ணு, பேர் சொல்லி கூட மாட்டார். ஏம்மா அப்படிம்பார். அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம். ஏன்னா தாய்க்கு பின் தாரம். ஆனால் கொஞ்ச நாளம் பிறகு
எப்படி இருக்கு அன்பு? அன்புனா என்னன்னு டெஃபினேஷன் பார்க்கணும்னா ஆண்டவரைத்தான் பார்க்கணும். எனக்கு அன்பானுடைய அன்பை அறிந்து கொள்வது சாதாரண காரியம் இல்லை. கண்ணால் பார்க்க முடியுமா அன்பை? மல்லிகைப்பூ கண்ணால் பார்த்துருக்கீங்க, எல்லா பூக்களையும் கண்ணால் பார்க்குறீங்க. அன்புக்கு என்ன நேரம்? அன்புக்கு உயரம் எவ்வளவு? அன்புக்கு ஆழம் எவ்வளவு? அன்பின் நீளம் எவ்வளவு? அதுக்கு லிமிட்டே கிடையாது. இந்த உலகத்தில் அன்பில்லாவிட்டால் நமக்கு என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது. அந்த அன்பை அறியறதுக்கு தான் வானாதி வானங்களும் கொள்ளாத வானாம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்ன வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்தில் நியாயாதிபதியாய் வரப்போகிற தேவனாகிய கர்த்தர் நாமெல்லாம் அவர் மூலமா பிழைக்கணும், அன்புனா என்னன்னு அறியணும். அதற்குத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் அன்பு இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கா? இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அநேகருக்கு வரும் அந்த அன்பை நான் சொல்லலை. அது அன்பு என்ன தெரியுமா? இருக்கிற பழைய துணியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது அன்பு இல்லை. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீங்க? மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது இயேசு அழகா சொன்னார், மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யணும். உங்களுக்கு ஒருத்தன் கொண்டாந்து பழசை கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? இதை கொடுக்குறதுக்கு அங்கேருந்து வந்த இதை நான் வாங்க மாட்டேன், இங்கே இல்லையே கேட்டால் 10 பேர் கொடுத்துருவானே. இது இல்லை. நான் சொல்லுவேன், உனக்கு ஒரு சட்டை எடுக்கிறது 1000 ரூபாய், 1000 ரூபாய்க்கு சட்டை எடுப்பேன்னா 500 ரூபாய்க்கு 2 சட்டையே 1000க்கு எடு. உனக்கு எடுக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு கொடுக்க உன்னால் முடியுமா? அதுதான் அன்பு. இயேசு இந்த பூமியில் அன்பை காண்பிப்பதற்கு தான் மனு உருக்கொண்டு வந்தார். அன்புனா என்ன? அதனால தான் இங்கே கொரிந்து சபைக்கு பவுல் அன்பை குறித்தே எழுதுகிறார். நான் மனுஷர் பாஷையில் பேசலாம், தூதர் பாஷையில் பேசலாம், நான் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கலாம், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்கலாம், ஆனால் அது அன்பா? தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருக்கலாம், சகல அறிவை நான் அறிந்திருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லைன்னு சொன்னவர் அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும். அன்புக்கு என்ன உண்டு? நீடிய சாந்தம். நமக்கு சாந்தம் எப்படி இருக்கு? ஒரு வார்த்தை சொன்னா பொறுக்க முடியுதா? இயேசுவை பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்க? யோவான் 7:12 வாசிக்கிறோம், ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று, சிலர் அவரை நல்லவர் என்று சொன்னார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். சரி, யோவான் 9:24 வாசிக்க கேட்போம். அநேகர் என்ன செய்யறாங்க? ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைப்பித்து நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவரை குறித்து என்ன சாட்சி பார்த்தீங்களா? பாவி. ஆனா அவர் எப்படி வந்தார்? பாவிக்கு புகழி இயேசு ரட்சகர், ஆரினில் பலி மாண்டரே பரிசுத்தரே பமானரே பரமான சிலுவை சுமந்தவரே, பாவிக்கு புகழி இயேசு ரட்சகர், ஆரினில் பலியாக மாண்டரே. காட்டி கொடுத்தால் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை, காட்டி கொடுத்தால் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா
மலைக்கு இயேசுவை, ஆவிக்கு புகலிட இயேசு பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். அந்த பாடுகள் நம்மை மீட்கவே பலியாக தன்னை ஈந்தாரே. ஆவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர், பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் கொடுக்க வந்த தெய்வத்தை பார்த்தா என்ன சொன்னாங்க? அவர் பாவி. உடனே போய் என்ன பார்த்தா பாவி, என்ன நீ தாண்டா பெரும்பாவி அப்படின்னு சொல்லியிருப்பான். நாமளா இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்போம். அவர் ஒரு வார்த்தை சொல்லலை. நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிப்பதற்கு தான்ப்பா நான் வந்தேன்னார். ஏதோ இந்த உலகத்தில் ஒரு பெருமையை நம்பி இயேசு வரலங்க. நிறைய பேர் அவரை பார்த்து புகழணுங்கிறதுக்காக வரல. எல்லாரும் ஐயோ வந்துட்டா எந்திரிச்சு நின்றுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படி எதிர்பார்க்கல. அவர் மனிதனுக்கு மனிதனாக நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தாரே, அதற்கு காரணம் என்ன? நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். அந்த சாந்தத்தை நமக்குள்ள இப்போ வந்துருச்சா? நம்ம கண்டுட்டோமா? அதனால தான் காணாதவர்கள் காண வேண்டும். நமக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் அன்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கா? கண்ணு இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. அன்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்புன்னா என்னங்க? வேதம் அழகா சொல்லுது. 1 யோவான் 3:17 வாசிக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி எல்லாம் உடையவனாய் இருந்தும், அங்க கமா வச்சுட்டார், அந்த இடத்துல கமா வச்சுட்டார். ஏன்? எல்லாம் இருக்கலாம், ஏன்னா நீ ஆசீர்வாதமாய் இருப்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமா, அது மட்டுமல்ல, 1 யோவான் 2 வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். எனக்கு அன்பானுளே, ஆனா உனக்கு எல்லா ஆஸ்தியும் கொடுத்திருக்கலாம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி எல்லாம் உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சலுண்டு என்று கண்டு, அதை அறிந்து, அதை தெரிந்து தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது. 2 விதமான அன்பு இருக்கு. மனித அன்பு என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் தோன்றும். அதான் இன்னைக்கு கணவன் மனைக்குள்ளேயும் இருக்கு. கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாலும் ஊ ஊ ஊ ஊ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியா சொன்னேன், மாட்டிக்கிட்டனோ அப்படிம்பார். மனித அன்பு வேறங்க, தேவனுடைய அன்பு வேறங்க. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? ஒரு நாள் புல்லை கண்டேனையா, அல்லா என்னை வெறுத்தே நையா, புல்தையை பெரிதையா, அன்பு புல்தையை பெரிதையா, புல்தையை பெரிதையா, அன்பில் புல்தையை அன்பே பாரினில் அன்பில் இனிமை இயம்பரக்கியல்லாதா, இசைக்கவும் எளிதாமோ
இசைக்கவும் எழுதாமோ, இசைக்கவும் எழுதாமோ, அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி எல்லாம் இருக்கலாம், ஆனா தன் உள்ளத்தை இருதயத்தை அடைத்துக் கொண்டால், தெரியாம இருந்தா பரவாயில்ல, தெரியுது உங்க கண்ணுக்கு நேரம் பார்க்குறீங்க, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி எல்லாம் உடையவனாயிருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள்ள தேவ அன்பு இருக்கா? இல்லையே. தேவ அன்பு எப்படிப்பட்டது? ஐயா, எல்லாரும் சாப்பிடாம போனால் சோர்ந்து போவாங்களே, அதுதாங்க தேவ அன்பு. மனுஷ அன்பு, ஐயோ இந்த நேரத்தில் வந்துட்டானே, அதுதான் மனுஷ அன்பு. நாம் மனிதனுடைய அன்பை கண்டிருக்கிறோம், தேவ அன்பை கண்டிருக்கிறோமா? காணாதவர்கள் காண வேண்டும் ஐயா. அதுக்கு தான் இயேசு இந்த பூமியில் மனிதனாக வந்தார். இதனால் அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், அவருக்கு வல்லமை உண்டு. ஏன்னா அவர் பிறக்கும் போதே சொல்லப்பட்டது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையின் தேவன். ஆனா அந்த வல்லமையெல்லாம் விட்டுட்டு மனுஷனா வந்தாரே, அதுதாங்க அன்பு. எல்லாரும் நிந்திக்கும் போதும், கன்னத்தில் அடிக்கும் போதும், தாடியை பிடிச்சி இழுக்கும் போதும், அந்த தாடை மயிரை பிடுங்கும் போதும், முள்முடியை வச்சு கோலால் அடித்து ஞான திருஷ்டியில் சொல்லுங்கும் போதும் அந்த அவமானத்தை எண்ணாமல் நின்றாரே, அதுதான் அன்பு, தேவ அன்பு. அந்த அன்புக்கு ஈடு எதுவும் உண்டு? இன்னைக்கு ஏதோ உலகத்தில் மேலேருந்து ஒரு வார்த்தை சொல்றது இல்லைங்க, இறங்கி வந்து பார்க்கறது அன்பு. நாவினால கூறுறது அன்பு இல்லை, வசனத்தினால கூறுறது அன்பு இல்லை, உண்மையினாலும் கிரியையினாலும் அன்பு கூற வேண்டும். அதுதான் யோவான் எழுதுகிறார், ஒருவன் உலக ஆஸ்தியை உடையவனாக இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள்ளே தேவ அன்பு நிலைத்திருக்கிறது. எப்படி? நாவினால் அல்ல, வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க விலையேறப்பட்ட அன்பு. வசனத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நீங்க சொன்னாலும் நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்களை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம். ஏன்னா எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு குறுகவில்லை, கேட்கக்கூடாத செவிடிக்கு அவருடைய செவி மந்தமாய் போய்விடவும் இல்லை. அவர் கடைசி இந்த பூமியிலிருந்து போகும்போது கூட சீசர்களை கூட்டிட்டு போய் லூக்கா 24:50 பெத்தானியா மட்டும் கூட்டிட்டு போய் கைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதித்தார். அப்போ அந்த அன்பு என்னன்னு உங்களுக்கு விளங்குச்சா? தாய் பாடுபடுற போறதுக்கு முன்னாடி சொன்னார் சீசர்கிட்ட, என்ன சொன்னார்? உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதா, அதே யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். நான் போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மீண்டும் வந்து உங்களை என் கூடையே வச்சுக்குவேன்னாரே, அந்த அன்பு எவ்வளோ பெருசு. ஆனால் தோமா சொன்னார், போகிறதும் தெரியாது, எங்களுக்கு பாதையும் தெரியாதே. அதுக்கும் சொன்னார், வழி என்ன தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரவே மாட்டானார். உன்னை என்னை அவர்கிட்ட கூட்டு போகிறது தான் அந்த அன்பினால தான் இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷனாக தோன்றி பெருமையை சம்பாதிக்க, ஐயோ என் பெருமை என்ன அப்படின்னு சொல்லவே கிடையாது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தம் உள்ளது.
அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20 கூட வாசிக்க கேட்போம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்களும் நான் அறிய வேண்டும். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானா உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். எத்தனை அன்பு பாருங்க. தனக்கு வர்ற துன்பம் உனக்கு வரும். ஏன்னா அந்த துன்பத்தின் துணை நிற்கிற தேவன். தேவன் இந்த பூமியில் வரலன்னா அன்புங்கிறது எவருக்கு தெரிஞ்சிருக்காது. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எப்படின்னு சொல்லுவேன்? கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன், வாய் பேசாதவன், கால் இல்லாதவனுக்கெல்லாம் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்குனதுக்கு காரணம் என்னங்க? அன்பு. அன்பு. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். தீங்கு நாளிலே அவனை கைவிடுறதில்லை அவரு. நிச்சயமா தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில் அவர்களுக்கு கைகளை திறக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தவர். இந்த பூமியில் அன்புன்னா என்ன? அவரை கொண்டு தான் நாம் அறியணும். அதுக்கு தான் வந்தார். ஏதோ ஒரு பெருமை சேர்க்க இல்லை. அவரை பார்த்து யாரும் புகழ்ச்சியாக சொல்லவே இல்லை. யோவான் 7:4 பார்க்கிறோம், பிரபலத்தை விரும்புகிறவன் என்று சொன்னாங்க. யோவான் 7:20 பார்க்கிறோம், பிசாசு பிடித்தவன், பெயல்செபூலுடைய தலைவன்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் ஏன் வந்தார்? காணாதவர்கள். நாம் என்னத்தை பார்க்கல தெரியுமா? இன்னும் அன்பு அப்படிங்கிறது அவரை கொண்டு தான் நாம் அறிய முடியும். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுது, காணாதவர்கள் காணும்படியாக. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறாங்களே, அன்பு இல்லையே. அவங்க அந்த அன்பை அறியணுங்கிறக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சாரெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நல்லா பேசுகிறீங்க. நான் பேசலை. நான் பேசுனா என்னத்தை பேசுவேன்? என் கதையைத்தான் நான் சொல்லியிருப்பேன். நான் சொன்னால் என் குறையத்தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அவர் பேச வைக்கிறவர் அவரில், வாயில் வார்த்தைகளை வைக்கிறவர் அவர். அவருடைய வார்த்தை தான் உங்களை ஆற்றும், தேற்றும், அரவணைக்கும், ஆசீர்வதிக்கும், அகமகிழச் செய்யும். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு பெரிய வேதனை உண்டு, அதை உங்கள்கிட்ட தான் பகிர்ந்துக்கணும். மதுரையில் முந்தி பார்வை இழந்த பெண்களை வைத்திருந்தோம். நிறைய பேரை வச்சுருப்போம், ஏன்னா யாருமே இல்லை அப்படின்னு வரவங்கள வச்சுருப்போம். இப்போ பெண்களை வைக்க என்னால் முடியலை. ஏன் பிரதர்? பொருளாதார நெருக்கடியாக. பொருளாதார நெருக்கடியை கர்த்தர் நினைச்சா நீக்குவார். அது இல்லை. மதுரை ஆலயத்தை 2008 திறந்தோம். அங்கே மேலே தங்குறதுக்காக பெரிய சென்ட்ரிங் போட முடியல என்னால் அந்த நேரம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரதை வச்சு தான் ஆரம்பத்தில் கட்டினோம். அதனால் ஹாஸ்பிட்டாஸ் ஓடு போட்டுட்டோம். அது 15-16 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால வெயிலில் பட்டு அப்படி இத்து போய் கருப்பாகி ஒழுக ஆரம்பிச்சிட்டு நிறைய இடத்துல. அதில் வைக்க முடியல. அதனால தான் இப்போ பிள்ளைகளையே யாரையும் கூட வைக்காமல் நீங்களே போய் பாருங்கள், கதவை பூட்டிட்டு தான் நான் இங்கே ஊழியத்துக்கு வரேன். அப்பவும் ஆட்கள் உள்ளே இருக்கிற நிலைமை திரும்ப வரணும்னா அதில் மாற்றம் செய்யப்படணும். அதுக்கு அன்னைக்கு போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு வரும்ன்றத. நாங்கள் என்ன செய்கிறது? ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள். நாங்கள் 1.5 லட்சம் சொல்லுவாங்க. கடைசியில் செலவழிக்கும் போது அதை தாண்டி ஒரு 10-20 கூட தான் வந்துடும். இதற்காய் ஜெபியுங்கள். ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு கிராமங்களில் வயது முதிர்ந்த காலத்தில் பார்வை இழந்து நேசிப்பாரற்று கிடக்கிற மக்களுக்கு அந்த கதவு திறக்கப்படணும். அதற்கு நீங்கள் ஜெபிங்க. திருநெல்வேலியில் பார்வை இல்லாத ஆண்களுக்கும் கால் நடக்க முடியாத அந்த ஊன்றுகோல் வச்சு தான் நடக்கிறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணும் தெரியாது, காலும் இல்லாதவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ரூம் தான் இருக்குது. இப்போ இருக்கிறது ஒரு 10 பேரை வைக்க முடியாது, அதுக்கு மேலே என்னால் வைக்க முடியாது. ஏன்னா இன்னும் 2 ரூம் கட்டணும்னா என்ன பணம் இல்லை, ஆண்டவர் தான் தரணும். இதற்காக ஜெபிங்க. இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கால் இல்லாதவங்க உட்கார்ந்து எழுந்திரிக்க முடியாது. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று வச்சாலும் 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா காலை நேரத்தில் எல்லாம் அவதி தான். இன்னும் ஒன்று வைக்கப்படணும். அதற்காக ஜெபிங்க. அதே போல் வருகிற கிறிஸ்மஸ் காலத்தில் நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, இவங்களுக்கு நல்ல அந்த நாளில்
எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கிற நேரம் இவங்களுக்கும் கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இதற்கென்று உதவலாம். எப்படி பிரதர், நாங்கள் எப்படி தொடர்பு கொள்வது? நாங்கள் எங்கேயோ இருக்கோம், நீங்கள் டிவியில் வர்றீங்க, பார்க்குறோம், உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? நீங்கள் பார்க்குற அந்த ஸ்க்ரீன்லேயே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை இல்லை பிரதர், நாங்கள் தொடர்பு கொண்டால் எங்களுக்கு கொஞ்சம் பில்லு வைக்கணும், ஏன்னா நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த பில் வச்சா எங்களுக்கு உதவியாக இருக்குன்னீங்கன்னா இன்னொரு நம்பர் வரும், 8438852500. இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வரும். இல்லை பிரதர், நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன், அதுக்கு உண்டா அப்படின்னீங்கன்னா 9442559772 வரும். இதில் பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வரும். நீங்கள் இந்த வழிகளில் தொடர்பு கொள்ளலாம், அல்லது என்னிடத்தில் கேட்டால் அதற்கான நம்பர் காரணங்களை அனுப்பி வைப்பேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே என்று சொல்லலாம். 10 மணிக்கு முன்னாடி சொல்லக்கூடாது பிரதர், சொல்லலாம், தப்பு இல்லை. நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். அப்படி போனால் தான் இந்த சபை நடத்த முடியும். இந்த முதிர் வயது காலத்துலேயும் எந்திரிச்சு பனியாக இருந்தாலும் காலையில் தெரு பிரசங்கத்துக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ஊழியமாய் வந்ததே. அதுதான், தெரு தான் மேடை. கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க இருக்கட்டும், போய் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன் பாட்டு பாடி. இப்போ அதுதான் இந்த ஊழியத்தை அடித்தளமாக இருந்தது, இன்றைக்கு இருக்கிறது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காகவும் நீங்கள் உதவலாம். ஆனால் கட்டாயமல்ல. ஒரு நாள் நிகழ்ச்சி 4000 ரூபா வரும். பிறந்த நாள், திருமண நாள், உங்களுக்கு வேலை கிடைச்ச நாள், இப்படிப்பட்ட நாட்களில் ஒருவேளை உங்களுக்கு அன்பான தகப்பன், தாய், உற்றார் உறவினர்களை இழந்த நினைவு நாள், இதில் பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். இப்போ உங்களுக்கான ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை போற்றி பாடுகிறோம். இந்த உலகத்தில் அன்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு அடையாளமாய் வந்த எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன், இந்த தொலைக்காட்சி முன்னாடி வேதனையோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறவராய், நல்லவராய், வல்லவராய், வார்த்தையில் உண்மையுள்ளவராய், வழிகாட்டும் நல்ல துணையாளராய் இருந்து உதவி செய்ய வேண்டும் என்று வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.